ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாதையை விட்டு விலகாதிருப்பது எப்படி? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த டேவிட் பிரவுன் ஊனமுற்றோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் கண் தெரியாதோரில் உலகிலேயே மிகச்சிறந்த ஓட்ட வீரர் என்ற பட்டத்தை பெற்றார். அவர் தனக்கு கிடைத்த இந்த பாராட்டுதலை தேவனுக்கும் தனக்கு ஆரம்ப நாட்களிலேயே ஆலோசனை அளித்த தனது தாயாருக்கும் எங்கும் உட்காரக்கூடாது என்று ஆலோசனை அளித்தவர். ஓட்டத்தில் ஆழ்ந்த அனுபவமுடைய தன்னுடைய பயிற்சியாளரான ஜெரோம் ஏவெரிக்கும் செலுத்தினார். பிரவுனின் விரல்களில் கட்டப்பட்ட கயிறுகளின் மூலம் ஏவேரி தனது வார்த்தைகளாலும் தொடுதலாலும் அவனை ஓட்டப்பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டினார். அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்ததாலேயே நான் இந்த வெற்றிகளை பெற்றேன் என்று பிரவுன் கூறினார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பாதை வளைந்து செல்லும் பொழுது அகன்ற வளைவை எடுக்க வேண்டும் என்று கூறுவார். ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஓட்டத்தை பற்றிய நுணுக்கங்களை ஆராய்வோம். மேலும் நாங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தொடுதல் மூலமாகவும் எங்களுக்குள்ளே கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டோம் என்று பிரவுன் கூறினார். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலும் நமக்கு ஒரு பரம வழிகாட்டி இருக்கின்றார். நம்முடைய உதவியாளராகிய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழியில் நாம் நடக்கும்படி நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று யோவான் சொல்கின்றார். 1 யோவான் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. வசனம் 27 என்று கூறுகின்றார். பிதாவையும் அவருடைய குமாரனாகிய மேசியாவையும் மறுதலிக்கிற அந்தி கிறிஸ்துவை வசனம் 22 அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகள் சந்தித்ததாலேயே யோவான் இந்த ஞானம் நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு எழுதுகின்றார். கிறிஸ்துவை மறுதலிப்பவர்களை நாம் இப்பொழுதும் சந்திக்கின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு உதவி புரிகின்றார். அவருடைய சத்தியத்தின் பாதையை விட்டு விலகாதபடி நம்மை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். கூறினவர் பாட்ரிசியா ரேபோன். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு ஏற்றாற்போல் நடக்கின்றாயா? அவர் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை எச்சரித்து வழிநடத்தும் பொழுது நீ அவருக்கு செவி கொடுக்கின்றாயா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.